திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான மம்தா பானர்ஜி ஆளும் மேற்குவங்க மாநிலத்தில் ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருப்பது பாஜகவுக்கு பெரிய சாதகமாக இருக்கும் என பார்க்கப்படுகிறது. பாஜகவுக்கு ஏன் சாதகம் என்பது குறித்து இங்கு பார்ப்போம். 294 தொகுதிகளை கொண்டுள்ள மேற்கு வங்கம் இந்தியாவிலேயே அதிக சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட 2வது மாநிலமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு இம்மாநிலத்தில் பல கட்டங்களாகவே தேர்தல் நடத்தப்பட்டு வந்தது. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது கூட மேற்கு வங்காளத்தில் 6 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இந்த முறையும் அவ்வாறே நடைபெறும் என எதிர்பார்த்த நிலையில் ஆளும் திரிணாமுல் காங்கிரசும் ஆட்சியை பிடிக்க போட்டி போடும் பாஜகவும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வைத்திருந்தன. ஆனால் இந்த முறை மேற்கு வங்கத்தின் வரலாற்றை மாற்றி அங்கு 2 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்ததை முதல் ஆளாக பாஜக வரவேற்றுள்ளது. இந்த 2 கட்ட வரவேற்புக்கு பின்னால் பாஜகவுக்கு இது ஒரு பெரிய சாதகமாக இருக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிக எண்ணிக்கையிலான தேர்தல் கட்டங்களாலேயே திரிணாமுல் காங்கிரஸ் பயனடைந்து வந்ததாக நன்கு உணரும் பாஜக இந்த முறை அதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியடைந்துள்ளது. காரணம், வாக்குப்பதிவு முடிந்த பகுதியில் இருந்து அடுத்த கட்டமாக தேர்தல் நடைபெறும் பகுதிக்கு அதன் தொண்டர்கள் அணி திரண்டு கட்சியின் வாய்ப்புகளை அதிகரிக்கும் பணிகளில் ஈடுபாடு காட்டி வந்தனர். ஆனால் இந்த முறை தேர்தல்கள் 2 கட்டங்களாக நடத்தப்படுவதால் அது திரிணாமுல் காங்கிரசுக்கு நெருக்கடியை உண்டாக்கும் என கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பாஜகவுக்கும் பல கட்ட தேர்தல்கள் நெருக்கடியை குறைக்கின்றன. பொதுவாக பல கட்ட தேர்தல்களில் அக்கட்சிக்கு பாதுகாப்பு படைகளின் இயக்கம் மற்றும் மேலாண்மை ஆகியன சிரமங்களை ஏற்படுத்துகின்றன. இது 2 கட்டங்களாக நடைபெறும் போது அதன் சுமை தற்போது குறைய தொடங்கியிருப்பதாக கணக்கிடுகின்றனர். அடுத்து 2 கட்டங்களாகவே தேர்தல் நடைபெறுவதால் பாஜக தனது வேட்பாளர்களை இறுதி செய்ய அதிக நேரம் கிடைத்துள்ளது என நம்புகிறது. தவிர அக்கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் விரிவாக பிரச்சாரம் செய்ய முடியும் எனவும் கருதுகிறது. இதன் காரணமாகவே மேற்கு வங்கத்தின் 2 கட்ட தேர்தல் பாஜகவுக்கு பெரிய சாதகமாக பார்க்கப்படுகிறது.